வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அவங்களுடைய ஸ்கேன் காப்பியை எப்போ டவுன்லோட் பண்ணுறது, என்ன டைமிங்கில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்படி 10th ஸ்கேன் காப்பி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதி ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் 5 சப்ஜெக்ட், ஒரு சில பேர் 4 சப்ஜெக்ட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, டோட்டல் கரெக்டாக போட்டிருக்காங்க, கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய ஸ்கேன் காப்பி நாளைக்கு வாங்கி பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவேன். நாளைக்கெல்லாம் நம்ம மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. அரசு தேர்வுகள் துறை இயக்கம், சென்னை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 விடைத்தாள்களின் நகலினை விண்ணப்பித்தவர்கள் மட்டும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளல், மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தல். செய்திக்குறிப்பு: ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கூறி விண்ணப்பித்த மாணவர்கள் விடைத்தாள் நகலினை 4/6/2024 செவ்வாய்க்கிழமை நாளை பிற்பகல் 3 மணி முதல் www.dgtn.government.in என்ற இணையதளத்துக்கு சென்று நோட்டிஃபிகேஷன் பகுதியில் SSLC ஏப்ரல் 2024 ஸ்கிரிப்ட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் உள்ள தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து விண்ணப்பித்த பாடங்களுக்குரிய விடைத்தாள் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அதே இணையதள முகவரியில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் என்ற தலைப்பில் கிளிக் செய்து வெற்று மதிப்பினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வர்களை விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 2 நகல்கள் எடுத்து 5/6/2024 புதன்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 10/6/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு கட்டணம் மாவட்ட தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவம் படைத்து அதற்குரிய கட்டண தொகையினை பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேன் காப்பி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அவுட் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் அவுட் பண்ண போகிறாங்க. மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.